ஆங்கிலம் கலக்காம தமிழ் பேச முயற்சிக்கிற 37வது நாள் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து என்னோட பிழைகள் பத்தி பேசலான்னு இருக்கேன். ஆம், இதுக்கான சரியான தமிழ் வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. நான் நினைச்ச வார்த்தை வந்து ஆங்கிலத்துல இன்செக்யூரிட்டி. அதோட நான் வந்து அத பிழைகள்னு கூப்பிடுறேன். அதாவது நான் என்கிட்ட பிழைன்னு நினைக்கிற விஷயங்கள். நான் இப்போ இந்த காணொளிகள் தொடர்ந்து எடுத்துட்டு வரேன். இப்போ ஒரு 36 நாளா எடுத்துட்டு வரேன். நான் தினமும் அத தொகுக்கும்போது, அந்த காணொளிய திருப்பி பார்க்கும்போது, எனக்கு நெறைய விஷயங்கள் நான் இவ்ளோ நாள் இப்படி காணொளி எடுத்து பழகுனதில்ல. அதனால வந்து நான் என்ன இவ்ளோ பார்த்துக்கிட்டது இல்ல. நான் எப்படி ஒரு காணொளியில முக்கியமா, புகைப்படத்துல நெறைய பார்த்துருக்கேன். ஆனா காணொளியில நான் பெருசா பார்த்ததில்ல. நான் என் கண்ண எப்படி அசைக்கிறேன்? நான் சொல்லணும்னா இந்த இந்த வலது கண்ண வந்து ஜாஸ்தி சுருக்குறேன். அப்புறம் இங்க என்னோட நரம்பெல்லாம் அ தூக்கிட்டு தெரியும் பேசும்போது. அதுக்கப்புறமா வந்து நான் கைய ரொம்ப ஆட்டி, ஆட்டி, ஆட்டி பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஆ நான் வந்து அப்பப்ப இப்படி பண்றேன். ஒரு பக்கம் மூஞ்ச சுருக்குறேன். என்னோட உதடு வந்து ஜாஸ்தி இந்த பக்கமா அசையுது. இந்த பக்கம் என்னோட உதடு நகர மாட்டேங்குது. இ இ இந்த மாதிரி நெறைய என்னோட முகம் வந்து அ வடிவா இல்ல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் கவனிக்கிறேன். அத வெளியில சொல்லிட்டா அதோட பாரம் குறையும், தாக்கம் குறையும்னு தோணுச்சு. அதுதான் சொல்றேன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி.